கைஸ் நம்ம சேனலில் பார்த்தோன்னா டாவன்சி ரிசல்ட் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கோம். இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இந்த டாவன்சி ரிசல்ட் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் ஜூமின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வீடியோஸை ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், நம்ம போயிட்டு எடிட் பண்ண தேவையில்ல. ஸோ அதை எப்படி இந்த வீடியோவில் மாற்றுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அதை சொல்லித்தரக்காண்டி ஒரு வீடியோ ஃபைல் வந்து நான் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அந்த இம்போர்ட் பண்ண வீடியோ ஃபைலில் டைம்லைன் கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் நான் வந்து ஆடியோவை எடிட் பண்ணிடுறேன், எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த வீடியோ ஃபைலை கிளிக் பண்ணேன்னா இங்கே இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் இங்கே ஓப்பன் ஆகலைன்னா இந்த இன்ஸ்பெக்டர் மேலே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கொடுத்தீங்கன்னா இங்கே இன்ஸ்பெக்டர் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நார்மலாக உட்காந்து பேசுகிறேன் இந்த ஃபுட்டேஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டேஜ் வந்து எனக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து ஆகணும். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணேன்னா எனக்கு எந்த கிளிப் வரைக்கும் ஜூம் இன் ஆகணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து எனக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இது வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்படி யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அகைன் உங்கள் பழைய கிளிப்புக்கு போங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் ஜூம் ஆகணும்னு வச்சுன்னா அப்படியே லெஃப்ட்டில் நம்ம இன்ஸ்பெக்டர் கொடுத்தோம்ல, அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டைனமிக் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தெரியுது உங்களுக்கு? இது வந்து ஆஃபில் இருக்குது. ஜஸ்ட் இதை வந்து ஆன் பண்ணிடுங்க. இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? டைனமிக் ஜூம்னு ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஃபுட்டேஜ் நல்லா பாருங்கள். அந்த ஃபுட்டேஜை ஆட்டோமேட்டிக்காக ஜூம் அவுட் ஆகும். அதாவது அப்படியே பின்னாடி ஜூம் அவுட் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டிக்காக ஜூம் அவுட் ஆச்சா? இதுவே உங்களுக்கு ஜூம் இன் ஆகணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த டைனமிக் ஜூமில் ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஜூம் இன் ஆகுதா? திரும்ப ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டிக்காக ஜூம் இன் ஆச்சா, ஜூம் அவுட் ஆச்சா? இந்த டைனமிக் ஜூம் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு இந்த கிளிப்பு கடைசியில் இந்த இடம் வந்து ஜூம் அவுட் ஆகணும் அப்படின்னுச்சுன்னா ஜஸ்ட் இதை கட் பண்ணிவிட்டு எனக்கு இதுக்கப்புறம் என்ன எஃபெக்ட் வேணும், அதாவது இதுக்கப்புறம் நான் வந்து டைனமிக் ஜூம் ஆட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள். பார்த்தீங்களா? வீடியோ கிளிப் முடிய போகும்போது ஜூம் அவுட் ஆகுது. இந்த மாதிரி நமக்கு எந்த இடத்துல வேணுமோ ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து இந்த டைனமிக் ஜூம் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை பயன்படுத்திக்கலாம்.